நாளிலும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதை நாங்கள் செலுத்துவோம். அப்படி எழுந்து நின்று உங்களுடன் தேவனை குறித்து ஆராதனை செய்ய இருக்கிறோம். ஹல்லேலூயா. வானாதி வானங்களில் வீற்றிருக்கும் தேவனே, வாரும் எங்கள் துதியின் மத்தியிலே. ஹல்லேலூயா. வானாதி வானங்களில் வீற்றிருக்கும் தேவனே, வாரும் எங்கள் துதியின் மத்தியிலே. சொல்லலாம். அவர் துதிக்கும் பொழுதெல்லாம் தேவன் நாமம் மகிழ்வும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லமா, நன்றும் கூர்ந்து ஆராதித்தேன் இயேசுவே, ஆனந்தமாய் ஆராதித்தேன் இயேசுவே. நன்றும் கூர்ந்து ஆராதித்தேன் இயேசுவே, ஆனந்தமாய் ஆராதித்தேன் இயேசுவே.
தேவன் நம்மை கண்ணீர் பண்ணி போகணும். இந்த நாளை நாம் காணும்படியாகும், இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய வாரத்தை நம்ம காணும்படியாகும் தேவன் நம்ம கொடுத்த ஜீவனுக்காக பலனுக்காக கணக்கு காட்டி செலுத்தலாமா? Thank you Father, thank you Lord, thank you Lord. நீங்க வார்த்தை செய்யல அப்பைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் மட்டும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடங்களுக்கு கடந்த 10 மாதம் அளவும் கண்ணீர் மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தீங்க சுவாமி. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஆண்டவரே. வாழ்க்கையை நான் நன்றி சொல்லவே உருவாக்கின ஆண்டவரே. நன்றி உள்ள விசுவாசமே தேவை வாழ்க்கையிலே சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நன்றி உள்ள விசுவாசத்தோடு இருந்து ஒரு துதிக்கும்படியாக ஒரு பாடி கீர்த்தனை பண்ணும்படியாக நீங்க கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கலந்து சக்தி தேவனே நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நன்றி வாரி சொல்லாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் மேலான நாமமாயிருக்கும். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரன் விருப்பப்படியாக நீ கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிதாவே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்களோடு அசைவாடுங்க ஆண்டவரே. ஆபிதாவே நாங்கள் கேட்கிறது ஒவ்வொரு வார்த்தையிலே சுதந்திரமான சத்தியத்திலே சுதந்திரத்தை அதிகமான பலப்பட எங்களுமே தாங்க ஆண்டவரே. தேவ ஆவியாளர் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நீ சொல்லாம கடந்த நாட்கள் எனக்கு காப்பீரே நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் காப்பீரே நன்றி. கடந்த நாட்கள் ஃபுல்லா ஆண்டவரை காப்பாரு. புதிய நாளை காணும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். சொல்லாமா? கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி. புதிய நாளை காத்தீரே நன்றி. புதிய நாளை காத்தீரே நன்றி. வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம். இந்த மாதத்தில் எங்கள் கொடுத்த வாக்குத்தத்திலிருந்து எங்கள் தியானிக்க இருக்கிறோம். கேட்க இருக்கிற சத்தியங்கள் ஒவ்வொரு யோசனைகளாக இருக்கும்படியாக என் கண்களையும் என் செவிகளையும் என் இருதயத்தை தந்து கொடுத்தாங்க. தேவ ஆசீர்வாதத்தான பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒரு சத்தியத்தை கேட்கும் பொழுது நீ எங்களோடு இடைப்படுங்க. ஜபத்தை கேட்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அமருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்திலிருந்து எத்தனை பேர் நம்மளுடைய ஒன்னாவது மெசேஜ் கேட்டீங்க? ஹல்லேலூயா. ஆன்லைன்ல உங்களுக்கு நான் கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்களா? ஹல்லேலூயா. கேட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த செய்தியிலிருந்து தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று அவர் அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சார். மைக் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஹல்லேலூயா. நாளே இயற்கை சூழ்நிலையினால மைக் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்பீக்கர்ல இருக்கிற ப்ராப்ளம். மைக் எல்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் தேவன் நமக்கு புதுசா கொடுக்க போறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் something God is leading us, giving us new. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு? சங்கீதம் 46:10. ஹல்லேலூயா. 46:10 நிஜமாய் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து, நான் அமர்ந்திருந்து சொல்லும் பொழுது நீங்க உடனே மெசேஜ் கேட்டு பொழுது வேற ஒரு அழகா எப்படி அமர்ந்து இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லி கொடுத்து என்ன 5 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? என்ன எப்படி அமர்ந்து இருக்கணும்? யாத்ராகமம் 14:14 நம்ம வாசிக்கிறபடி நான் சும்மா இருக்கணும். என்ன பண்ணுமா? நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சும்மா இருக்கணும். இரண்டாவது
வேதம் அழகா சொல்லுது. சங்கீதம் 37:7 வாசிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்து. ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து இரண்டாவது காத்து. என்ன பண்ணணுமா? இரண்டாவது காத்து இருக்கணும். மூன்றாவது வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோபு 6:24 வாசிக்கும் பொழுது மௌனமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? மௌனமா இருக்கணும். அமர்ந்திருன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? சும்மா இருக்கணும். இரண்டாவது காத்து இருக்கணும். மூணாவது மௌனமா இருக்கணும். நாலாவது சங்கீதம் 139:2 வாசிக்கும் பொழுது தாயின் பாலை மறக்க குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப்படும். என்ன பண்ணணுமா? அடங்கி இருக்கணும்னு அடங்கி இருக்கணும். என்ன பண்ணணும்? அடங்கி அடங்கியிரு. கடைசியா வாசிக்கும் பொழுது ஏசாயா 31:17 வாசிக்கும் பொழுது நீதியின் தீயும் சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. நான் எப்படி காத்திருக்கணும்னு எடுத்துட்டீங்கன்னா சமாதானமாக இருந்து காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நாம் 1ஆம் தேதி கற்றுக் கொடுத்த காரியம். எப்படி அமர்ந்திருக்கணும்னா 5 குறிப்பு சொன்னேன். எப்படி? ஃபர்ஸ்ட் சும்மா இரு, அப்புறம் காத்திரு, அப்புறம் மௌனமா இரு, அடங்கி இரு, சமாதானமா இரு. ஹல்லேலூயா. இப்படி நான் அமர்ந்திருக்கணும் சொல்லிட்டு நான் எடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஆண்டவரே 1ஆம் தேதி எல்லாருமே மெசேஜ் கேட்டிருக்காங்க. திருப்பி நான் திருப்பி பேசும்போது போர் அடிக்க கூடாது. இதுல ஆண்டவரே எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் அமர்ந்திருந்து வேதத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்? ஒரு 3-4 பேர் மட்டும் சொல்லி இந்த கடன் சொல்லி தேவன் கிருபை தருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி அமர்ந்திருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சங்கீதக்காரன் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிற எக்ஸாம்பிள் யாருன்னா சங்கீதக்காரன் யாரு? தாவீது. ஹல்லேலூயா. தாவீது தான் சங்கீதத்தை அடிக்கடி சொல்ற வார்த்தை, கர்த்தாவே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. அவன் பக்கத்திலே இருக்கிற ஆண்டவரே எப்பவுமே உங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மௌனமா இருக்கேன், நான் சும்மா இருக்கேன், என் சமாதானத்தை கொடுன்னு சொல்லிட்டு என்டையர் கேரக்டர்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கிறது யார்கிட்டனா தாவீது கிட்ட. ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கை நான் இந்த மெசேஜ் காரணம் தாவீதை பத்தி பேசினா டைம் ஆயிடும். இந்த குறிப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு கடைசியில விரும்புகிறேன். தாவீதை குறித்து பேசும் பொழுது வேதம் அழகா நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அவன் என்ன பண்ணானா அதே சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1, 2, 3 வாசிக்கலாமே. சங்கீதம் 39 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. தாவீது வாயில எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி மௌனமா இருந்து அமர்ந்து எதுவுமே பேசாம இருந்தான். அவன் யார்கிட்ட? மத்தவங்க கிட்ட பேசாம. எதிரிகள் வந்தா என்ன பண்ணாங்க? கஷ்டப்படுத்தினாங்க, அவன் விரோதமா பேசினாங்க, இல்ல நடந்துச்சு. அப்போ அவன் சங்கீதம் அழகா 33 சங்கீதம் பாடும்பொழுது சொல்றாரு, நான் ரொம்ப அமைதியா இருக்கு, ட்ரை பண்ண ஆண்டவரே, எதுவுமே என்னால முடியல, ஆனால் நான் இருதயத்திலே கலங்கி என்ன பண்ணாரா? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணேன். ஹல்லேலூயா. நான் சும்மா இருந்தேன்னா நான் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுமா? விண்ணப்பம் பண்ணி. மௌனமா இருக்கிறியா? உன் இருதயத்தில் இருந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்று. ஹல்லேலூயா. தாவீது அதை செஞ்சார். செஞ்சதுனால அவர் கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே அதிகாரத்துல வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமா இராதையும்
என் பிதாக்கள் எல்லோரையும் போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசி. 13 வாசிக்கலாம். நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையா இருக்கான். ஜெபம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது? பொறுமையா ஆண்டவரே இருக்க கற்றுக் கொடுங்க. நான் உங்க விட்டு விலகி போன நீ சும்மா இருங்க இருந்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்து இல்லை. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாம் வச்சு ஆண்டவர் பாதத்திலே ஊற்றி, ஆண்டவரே அவங்க விட்டு தூரம் போகாதபடி பாதுகாத்துக் கொண்டு ஒரு இடத்துக்கு ஆண்டவரே சொல்லிட்டு எப்படி தாவீது கேட்டானோ, தாவீது கேட்டவனே அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அதே சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் விதமாய் சொல்லிருந்தது. 62:1 வாசிக்கும் பொழுது தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மௌனமாய் அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு என்ன வருகிறதா? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது என்ன கிடைச்சது? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதாவது ஏசாயால வாசிக்கலாம். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிக்கும் பொழுது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். வாசிக்கலாமா? ஏசாயா 30:15 வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே யாருக்கு பலன்? உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலே அவன் செய்த காரியம் என்ன? அவரை நோக்கி அமர்ந்திருந்து தன்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவன் மூச்சுனா, ஆண்டவரே உனக்கு விரோதமா ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் திடமாய் நின்றான். அதற்காக அவனுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. ஹல்லேலூயா. அதே ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையும் வல்லவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலே கிடைத்த ரட்சிப்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் மௌனமாய் இருந்து அமர்ந்திருந்து என்ன பண்ணுமா? தேவ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையை கற்றுக்கொண்டோம். தாவீது அமர்ந்திருந்தா ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு மனுஷன் இருந்தா, இதே நான் வாசிக்கும் பொழுது நான் தேட ஆரம்பிச்சேன். ஆண்டவரே வேற யாரெல்லாம் ஆண்டவரே அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல இன்னொரு நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாமே. 2 நாளாகமம் 14 ஒன்றிலிருந்து வாசிக்க ஆரம்பிங்களா? 2 நாளாகமம் 14 அபியா அதுதான் கரெக்ட். 14 குட்டி. அபியா மரணத்தை தாவீது நகரத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்து 2வது வாசிக்கும் பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். ஹல்லேலூயா. யார் இந்த ஆசா? இவன் ஆண்ட காலத்துல அந்த அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கும் பொழுது அபியாவோட பையன். ஹல்லேலூயா. அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டு யூதா கோத்திரத்துல ஒரு அரசனாக நியமிக்கப்பட்ட ஒரு அரசன் அபியா. அவனுடைய பையன் யாருன்னா ஆசா. ஹல்லேலூயா. அந்த ஆசாவுடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்கும் பொழுது அவன் செய்த காரியம் என்ன? வேதம் அழகா சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சானா? நன்மையும் செம்மையானதை செய்யணும். ஹல்லேலூயா. நான் அமர்ந்திருக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசா செய்த மாதிரியே நான் நன்மையும் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானது செய்யும். ஹல்லேலூயா.
தேவன் பார்வைக்கு செம்மையா செய்யறனா அதே 3வது வசனம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் அழகா போடப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவர்களின் பலிபீடத்தை அகற்றி போட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் ஹல்லேலூயா என்ன பண்ணானா நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகள் படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தான். ஹல்லேலூயா. கற்பித்ததனால ஆசாவோட வாழ்க்கையில செய்த காரியம் என்னவென்றால் அதே அதால வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமே என்ன நடந்ததா? வாசிங்க 5வது வசனம் வாசிங்க. யூதாவுடைய எல்லா பட்டணத்திலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினார். அவனுக்கு முன்பாக என்ன இருந்ததா? அமெரிக்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? அமைதலாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆசாவோட வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான். செய்து தன்னுடைய ஜனத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்போனா யூதா கோத்திரத்துக்கு அவன் என்ன பண்ணான்னா நன்மை செய்தான். எதெல்லாம் ஆண்டவர் விரோதமா இருக்கிறதோ அந்த காரியத்தை அவன் வெட்டி போட்டான். வெட்டி போட்டதுனால அவனுக்கு எல்லாம் அவன் முன்பாக ராஜ்யம் எல்லாமே அமைதலா இருந்தது. 6வது வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறு கட்டளையிட்டதினாலே அந்த வருஷம் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அமைதியாய் ஆண்டோட பார்வைக்கு செம்மையானது செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எந்த யுத்தமும் வராது. ஹல்லேலூயா. 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 வேதம் சதா சொல்லுதா, நேர்த்தியா சொல்றான். ஹல்லேலூயா. எப்படி அவன் ஆண்டோட பார்வைக்கு செம்மையான செஞ்சான். செம்மையான செய்தது மாத்திரமல்ல, யூத கோத்திர எல்லாருக்கும் அவருக்கு சொல்லி கொடுத்தாரா தேவனுடைய கற்பனைகளை கற்பித்து கொடுத்தான். கற்பித்து கொடுத்ததுனாலே அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது? அமைதியா இருந்தது. அமைதியோட கூடிய அர்த்தத்தை வாசிக்கும் பொழுது இளைப்பாறுதலையும் உயிரோட தான் இருப்பான். செத்து போட்டு இளைப்பாறுதல் சொன்ன என்ன பண்றோம்? என்ன நினைக்கிறோம்? டோட்டல் பிளாட் நினைப்போம். ஆனா ஆசா வாழ்க்கையில் அது கிடையாது. அவன் இருக்கிற காலத்திலே சமாதானமாய் தேவன் நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த வருஷம் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. தேசம் அமெரிக்கா இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்கள். ஹல்லேலூயா. விரோதமாய் யாரும் இல்லைன்னா நீங்க ஆண்டவர் நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் அரணான பட்டணமான உங்கள் வீடுகள் கட்டி வைக்கப்படும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் அழகாக ஆசாவோட வாழ்க்கையில எப்படி பட்டணத்தை கட்டி எழுப்பினாரோ அதே மாதிரி அதான் 7வது வசனம் வாசிக்கும் பொழுது அழகாக வாசிக்கிறான். அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாப்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது எப்படி ஆசா என்ன செய்தான்னா தேவனுக்கு செம்மையானதை செய்து ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையானதை இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் எல்லா விக்கிரக தோப்புகளையும் எல்லா அசுத்தங்களையும் என்ன பண்ணானா அழுத்து போட்டா. அழுத்து போட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய வம்சத்திற்கு என்னத்தை கட்டி கொடுக்கலாம்? ஆண்டவருடைய கற்பனைகளை கற்றுக் கொடுத்து
அஸ்திபாரங்கள். ஹalleluya. ஒரு சரவுண்டட். ஹalleluya. எல்லாமே கோபுரங்கள். சேஃப் அண்ட் சவுண்டா ஆண்டவர் மாத்தி கொடுக்கிறார். ஹalleluya. அதனால என்ன நடந்தது தெரியுமா? காரியம் கர்த்தருக்கு காரியம் வாய்க்கும். ஹalleluya. ஹalleluya. தக்க நேரத்தில் காரியம் வாய்க்கும் கர்த்தருடைய கரத்தில். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ஏற்றல்ல அவர் செய்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணனால எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் கட்டி எழுப்ப தேவன் கிருபை கொடுத்தார். ஹalleluya. ஆசாவோட வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவன் அமர்ந்தது மாற்றம் அல்ல, அவன் செய்த காரியம் கற்பனைகளை பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்தான், கெட்டதை வெட்டி எடுத்தான். ஹalleluya. ஆசாவோட வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ளணும். ஹalleluya. இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். யார் தெரியுமா? அமர்ந்ததுனா சொல்லுவாங்க புதிய ஏற்பாடு வரும். புதிய ஏற்பாடு யார் நம்ம வருவாங்க நமக்கு? வாசிங்க லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். 38 லூக்கா 10:38. பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் யார் பிரவேசித்தார்? இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று ஒரு பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. இந்த இன்சிடென்ட் நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும். யார் இது? மார்த்தாள், மரியாள், இயேசு கிறிஸ்து. ஹalleluya. இந்த இன்சிடென்ட் யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது யாரு? யாரு? மார்த்தாளா மரியாளா? யாரு ஆண்டவர் உள்ளே ஏத்துது? மார்த்தாள். ஹalleluya. நம்மளும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பக்கத்துல வரும் பொழுது என்ன பண்ணுவோம்? மார்த்தாளை போல ஆண்டவரே என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே கூப்பிடுவோம். கூப்பிட்டு அவர் செய்த காரியம் என்ன? அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது 39 வாசிக்கும் பொழுது அவளுக்கு மரியாள் என்று சகோதரியும் இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டார். ஹalleluya. கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். ஆனா அமர்ந்தது யாரு? மரியாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உள்ள வாங்க கூடுவோம். கூடுவோம். ஆனா பக்கத்துல உட்கார மாட்டோம். We call him, right? கரெக்டா இல்லையா? ஆனா மார்த்தாளுடைய வாழ்க்கை அவன் திருப்பி ஆண்டவர்கிட்ட புலம்புறான். நிறைய வேலை இருக்கு ஆண்டவரே. நம்மளுடைய இதுதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். ஆண்டவர் உள்ள கூப்பிட்ட பிறகு நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு. I don't have time to do it. செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்ல ஆண்டவரே. யாராச்சும் ஹெல்ப் அனுப்புங்களா? இதை நான் செஞ்சது அடுத்த 2 வசனம் வாசிக்கும் பொழுது நடக்குது. ஹalleluya. நான் பரப்புற வேலையில இருந்தாங்களோ இருக்கும் பொழுது அவர் வந்து ஆண்டவரே நான் தனியா வேலை செய்யறேன், என் சகோதரி எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்புங்க. இன்னைக்கும் வேலை செய்யறவங்க ஆண்டவரை பார்த்துட்டு சத்தியத்தை கேட்கிறவங்க பக்கத்துல சக விசுவாசி ரொம்ப வேலை இருக்கு, நம்ம இந்த காரியம் செய்யணும் அது செய்யணும் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ற வேலையை யார் செஞ்சது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மார்த்தாள் செஞ்சா. ஆனால் மரியாள் என்ன செய்தா தெரியுமா? ஒரு வாழ்க்கையில செய்த காரியம் 42 வாசிக்கும் பொழுது தேவையானது ஒன்று. ஹalleluya. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹalleluya. ஹalleluya. அவள் அமர்ந்தாள். அந்த வசனம் 39 வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உள்ள வந்த பொழுது மார்த்தாள் மரியாள் செய்த காரியம் என்ன? உட்கார்ந்தாள். ஹalleluya. She sat down. ஹalleluya. அவ என்ன பண்ணா? ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்தனால என்ன கிடைச்சது தெரியுமா? நல்ல பங்கு. என்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன்? எப்படி நான்
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்ததுனால என்ன கிடைச்சது? நல்ல பங்கு, கெட்ட பங்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது நல்ல பங்கை தேவன் வாழ்க்கையில் கற்றுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. டைம்ல நான் ஆசைப்படுகிற தேவன் கிருபை தருவாராக. இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தப்பட்ட அத்தோடி பேசு. ஹல்லேலூயா. 3 பேர் கூட பேசு. ஹல்லேலூயா. யாரு ஃபர்ஸ்ட் எப்படி அமர்ந்திருக்கணும் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரே? சும்மா இரு, காத்திரு, மௌனமாயிரு, அப்புறம் அடங்கியிரு, சமாதானமாயிரு ஆண்டவர் சொன்னாரு. இதை செய்தவர்கள் யார் பார்க்கும் பொழுது முதலாவது தாவீது என்ன பண்ணா? மௌனமாயிரு, ஆண்டோட பாதத்தில் அமர்ந்திருந்தான். தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டோட பாதத்திலே உள்ளத்திலிருந்து ஊற்றினா, அதனால ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால என்ன கிடைச்சது? ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆசா ஆண்டவர் செம்மையானது செய்தான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு யூதா கோத்திரத்துக்கு உட்கார்ந்து கற்பித்தான். கட்டளைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆண்டவருக்கு பிரியமானதை கற்பனைகளை கற்றுக் கொடுத்தான். அதனால அவன் செய்த காரியம் தெரியுமா? அலங்கத்தை தேவன் கட்டியெழுப்ப கிருபை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கையிட்டு செய்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். மூன்றாவது மரியாள் ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்தா. அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது? நல்ல பங்கு. ஹல்லேலூயா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பேசும் பொழுதெல்லாம் நிறைய இடத்துல வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசு ஜனங்களை பார்த்து உட்கார்ந்தாரா? உட்கார்ந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 5:1-3 வாசிக்கும் போதெல்லாம் என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தாரு. He came and sat. இயேசுப்பா எங்க உட்கார்ந்தாரு? எங்க உட்கார்ந்தாரு? மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து. அப்பதான் பல பிரசங்கம் உருவாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல பிரசங்கம் உருவாகி முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய மலையில ஏறுறாங்க. ஏறும் பொழுதெல்லாம் அங்க நன்மையான காரியங்களை தேவன் பெற்றுக்கொள்ளும்படியே தேவன் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்ல பங்கை கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு ஈவாய் தேவன் திரளான ஜனங்கள் பார்க்க உட்காரும் பொழுது தேவன் நன்மையான காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே மாதிரி ஒரு இடத்துல காலையில எழுந்து வர்றாரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 13:1 வாசிக்கும் போது இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்துல உட்கார்ந்தார். ஃபர்ஸ்ட் மலைமேல ஏறி உட்கார்ந்தனால என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகளுக்கு சமாதானம் பண்ற பாக்கியமான மலை பிரசங்கம் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் அங்க நடக்குது. இரண்டாவது இயேசு கிறிஸ்து உட்காரும் போது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? அங்க கடல் மேல உட்கார்ந்தார். 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பெரிய அற்புதங்களை அதிசயங்களை அவர்கள் காணக்கூடிய தேவன் கிருபை கொடுத்தார். அதே மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசு எல்லாரையும் பார்க்கிறார். மலை மேல ஏறினாரு, உட்கார்ந்தாரு, சுவிசேஷம் சொன்னாரு, நன்மையை பெற்றுக்கொள்ள செய்தார். மத்தேயு 14:1-19 வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஜனங்களை பார்த்து அமர்ந்திருங்கள் வாசிக்கலாமே. அப்பொழுது அவர் ஜனங்களை என்ன பண்ணாரா? புல்லிலே பந்தி இருக்க கட்டளையிட்டார். அந்த 5 அப்பங்களையும் நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் பல பிரசங்கத்துல சமாதானத்தையும் நீதியின் வழியும் தேவன் கற்றுக் கொடுத்தார். 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நல்ல ஈவுகளை ஓகேங்களா, நான் என்ன செய்யணும், நல்லபடியா எப்படி வளர்க்கணும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. மூணாவது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது மலையின் மேல தான் நடக்குது, பிரசங்கம் நடக்குது. எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு ஆண்டவரே, உங்களுக்கு அனுப்ப முடியாது, ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கொடுக்கும் போது கையில என்ன இருந்தது? 5 அப்பமும் 2 மீன். 2 மீனை பார்த்தாரு ஆண்டவர். பார்த்துட்டு எல்லாரையும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் பந்தி அமர வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்த்த பிறகு, இயேசுவோட பாதத்துல வந்த பிறகு அமர வைத்து என்ன நடந்தது தெரியுமாங்க? அற்புதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வரிசையாக அமர வைத்து அற்புதம் செய்தாரே. நன்றியுள்ள விசுவாசமே தேவை நம் வாழ்விலே. நன்றியுள்ள விசுவாசமே தேவை நம் வாழ்விலே. இயேசு மிக நல்லவர், நன்மைகள் தருபவர். இயேசு மிக நல்லவர், நன்மைகள் தருபவர். நன்றியுள்ள விசுவாசமே தேவை நம் வாழ்விலே. வனாந்திரத்திலே அப்பமீனும் தந்தாரே. வனாந்திரத்திலே அப்பமீனும் தந்தாரே. வரிசையாக அமர வைத்து அற்புதம் செய்தாரே. வரிசையாக அமர வைத்து அற்புதம் செய்தாரே. விசுவாசமே தேவை நம் வாழ்விலே. நன்றியுள்ள விசுவாசமே தேவை நம் வாழ்விலே. அவரை நம்பி வந்தவர்களுக்கு என்ன பண்ணாரா? அமர வைத்து வனாந்தரத்துல. அங்க சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. வனாந்தரத்துல மீன் கிடைக்குமா? வனாந்தரத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கல்லு மண்ணும். ஒரே மண்ணாதான் இருக்கும். மண்ணுதான் ஜாஸ்தி. கல்லு கூட நீங்க பார்க்க முடியும். சஹாரா பாலைவனத்தை நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. வனாந்தரம் வனாந்தரம்னா எதுவுமே இல்லை, ஒரு காடு மாதிரி. மண் இருக்கும், கல் இருக்கும். ஆனா அங்க என்ன கிடைச்சது? அப்பமும் மீனும். இஸ் பாசிபிள்? It is impossible. Hallelujah. எப்போ ஆண்டோட பாதத்திலே சத்தியத்தை கேட்கும்படியாக வந்து அமர்ந்தவர்களுக்கு என்ன கிடைச்சது? திருப்தியா சாப்பிட்டாங்க. அதான் வசனம் போடப்பட்டிருக்கிறது. 19 கடைசியில வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 14-19 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் ஜனங்களை புலியிலே பந்தியிருக்க கட்டளையிட்டார். அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷருக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளையும் 12 கூடை நிறைய எடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் தெரியுமா? திருப்தி ஆகும். அப்புறம் மீதி ஆண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு 3 பேர் தேவன் பக்கத்துல இருந்தாங்க. ஹல்லேலூயா. தாவீது தேவன் நோக்கி காத்திருந்தார். ஆசா கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். மரியாள் பாதத்துல உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படி உட்காரும் பொழுது அவர்கள் என்ன நடந்தார்கள்? திருப்தி அடைந்து மீதியாக எடுப்பதை கூறிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுக்கு அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து அவரே தேவனுக்கு அறிந்து கொண்டு நாம் திருப்தி ஆக்குவோம். மீதி எடுக்கும் தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுக்கு பார்ப்போம். மகா உன்னதங்களிலே வாசமாக நல்ல பிதாவே, நீங்கள் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நீ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்கள் கண்களை திறந்ததற்காக, செவிகளை திறந்ததற்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, இதை ஜெபத்தை கேட்கிறீர்கள். நீங்கள் ஆறுதலை கட்டளையிடுவீங்க. அதற்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். இது தாவீதின் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும்படியாக நல்ல நேரத்துக்காக சொல்றோம். ஆசாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, நன்மையை செய்து கெட்ட விஷயங்களை என் வாழ்க்கையில் அகற்றும் பொழுது என் காரியத்தை நீங்க வாய்க்கப்பட்டீங்க. அதற்காக நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல சுவாமி பரியாளர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு நல்ல பங்கை உங்களை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை
தெரிந்து கொள்ளப்படுகிற கிருபைக்காக துதிக்கிறோம். அப்படியே ஜனங்களாகிய நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நாங்கள் திருப்தியா இருக்கவும் மீதி இருக்கும் கிருபைக்காக ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி பாதத்தில் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்ற கற்றுக்கொள்ள தேவன் கிருபைக்காக இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த நல்ல நேரத்துக்காக எடுத்துக்கிறோம். ஆண்டவரே கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை திருப்தியா ஆக்குங்க ஆண்டவரே. ஒரு குறைவின்றி திருப்தியாக பிள்ளைகள் வாழ வளர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை வழிவிட்டு அனுப்புங்க. ஜெபத்தை கேட்க நல்லதுக்காக ஹல்லேலூயா. அப்படி எழுத வேண்டிய ஆண்டவருக்கு கேட்ட நாளைக்கு உடைப்போம். ஹல்லேலூயா. வாக்குகள் பாராட்டி தந்த ஸ்தோத்திரி வல்லவர் தேவன் நன்மை செய்த ஸ்தோத்திரி வாக்குகள் பாராட்டி தந்த ஸ்தோத்திரி கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக திருமணத்திற்கு ஆயத்தப்படும்படியாக பொது செவிக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா உண்மையாகவே தேவன் என்னோட பேசினான்னு சொல்றவங்க சத்தமோட அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது விதமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாங்க? கொடுக்க போறாங்க. அதற்கு உதாரணமாய் தாவீதை குறித்து ஆசா குறித்தும் மரியாதை குறித்து கர்த்தர் இந்த நாளை நம்மோட பேசியிருக்கிறாங்க. அதே போல தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் வராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தோப்பன அருமையான மனமகிழ்ச்சி கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை தேவனை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்க.
அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில உண்மை தேடுகிற விஷயத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி ராஜா என் சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ராஜா நீரே தேவன் என்பதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல மாத்திர உதவி செய்ய சாதனை ஆரம்பித்தவர் அப்பா பூமியில் வந்து தெய்வீக பிரசன்னம் என்ற மத்தியிலே நிறைவாய் தங்கினபடியா நன்றி சொல்லுகிறோம். சமாதானம் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில தெய்வீக சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களை கர்த்தரை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டை தொடங்கின நாங்கள் ராஜா 10 மாதங்களை கடந்து இந்த 16வது மாதத்தில ராஜா என் சமூகத்திலே காத்திருக்கபடி என் தேவன் பாராட்டின இறக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த சிறு பிள்ளைகளுக்காய் வாலிய பிள்ளைகளுக்காய் பெரியவர்களுக்காய் அந்த கரத்துல வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் பிறந்த நாளை கட்ட பிள்ளைகளுக்காய் காணப்பட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை கட்ட பிள்ளைகளுக்காய் காணப்பட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுகவீனமா இருக்க பிள்ளைக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்லுவோம் ராஜா. கர்ப்பத்தின் கடைக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. வேலைக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வீடு கட்டுமான காரியக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சொந்த வீட்டுக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய மன விருப்பங்கள் தேவை நிறைவேற்றி இந்த சமூகத்தில் பிள்ளைகள் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க போது ராஜா எல்லா நன்மைகளையும் கர்த்தர் பிள்ளைகள் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஞானத்தை தாங்க ராஜா. வேளாண்மைக்கிற பிள்ளைகள் ஒற்றிலும் குறைவில்லாமல் நிறைவாய் சம்பூர்ணமாய் வாழ்ந்து சுகமாய் உதவி செய்ய நம்ம பக்கத்தாவது துணி நாளாவது நாம மழைப்பட முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத பகுதியில் நாம மழைப்பட முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். வாசித்த பிள்ளைகளுக்காய் ஜெபித்த பிள்ளைகளுக்காக கருத்துல வருகிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற தாங்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. நீங்க ஒரு சிறு பகுதியை ஊழியத்துக்காக பிள்ளைகள் விதைத்திருக்கிறாங்க. கொடுத்த கடமையை ஆசீர்வதித்து பல மடங்காய் பிள்ளைகளுக்கு நீங்க திருப்பி தாங்கப்பா. கிளை சபைகளுக்காய் விசுவாச மக்களுக்காய் சோதரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சிறுவர் இல்லத்துக்காய் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை கத்தா பழக்காட்சி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ராஜா மாவுடைய ஊழிய தரிசனத்தை பிள்ளைகள் அம்மா தொடர்ந்து செய்து அநேக ஆத்மாக்களை ராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாற்ற இந்த ஊழியத்தை கத்தனை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்போது திருவிருந்து ஆராதனையில ஒரு நினைச்சா என் கிருபைகளோடு இருக்கட்டும். அதற்கு கத்தா பாத்திரவான்களை கத்தரை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் ராஜா முடிவு வந்து பிரச்சனை கத்தனை நிறைவேற தங்கின முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாட்களில் சுகவீனமா இருந்த ஐயாவுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிற காண்பின் தோப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கர்த்தருடைய கிருபை இலவழியாக பசுத்தாவின் எனக்கு மீட்டெடுத்து சதா காலம் நம் அனைவரும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.